ஞானானந்தமயம் தேவம் நிர்மலஸ்படிகாகிருதியும் ஆதாரம் சர்வ வித்யாநாமயகிரியும் பாஸ்மகே. நமஸ்காரம். நேயர்கள் அனைவருக்கும் அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்காரின் பணிவான நமஸ்காரங்கள். அஸ்ட்ரோ டிவி நேயர்களுக்கு அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்காரின் பணிவான நமஸ்காரங்கள். வார பலன் 18/12/2023 24/12/2023 வரை உண்டான வாரத்தில் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு என்ன பலன் அப்படின்றத பார்ப்போம். அதற்கு முன்னாடி இந்த வாரத்தின் கோல்சாரம் என்ன, இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் என்ன, இந்த வாரத்தில் இருக்கக்கூடிய சந்திராஷ்டமம் இருக்கக்கூடிய ராசிகள் என்னென்ன அப்படின்றத பார்ப்போம் ஒன்றொன்னா. இந்த வாரத்தின் கோல்சாரம் அப்படின்னா காலபுருஷ தத்துவத்தின் முதல் ராசியான மேஷ ராசியில் குரு பகவான், கன்னியா ராசியில் கேது பகவான், சுக்கிரன் துலாத்திலையும் ஆட்சி பெற்று போயிருக்கார். செவ்வாயும் புதனும் ஆட்சி பெற்ற செவ்வாயும் புத பகவானும் 8ஆம் இடத்துல, அதாவது விருச்சிகத்தில், ராசிக்கு 9ஆம் இடத்துல சூரிய பகவான். ஏன்னா தனுர் மாதம் பிறந்துடுறது இந்த நாள்லேருந்து, அதாவது 17ஆம் தேதி போன வாரம் கடைசியிலேயே பிறந்துடுறது, இந்த வாரம் பிறந்ததுனால தனுர் மாதம் பிறந்துடுறது. மார்கழி மாதம் ஃபுல்லுமே மார்கழி கொண்டாட்டங்கள் தான். இந்த வாரம் ஒரு பெரிய விசேஷம் என்ன அப்படின்னா 20ஆம் தேதி 20/12/2023 அன்னைக்கு சனி பகவான் மகர ராசியிலிருந்து கும்பராசிக்கு போகிறதும், ராகு பகவான் 12ஆம் இடம்னு சொல்லக்கூடிய மீன ராசியில் இருக்கார். இதுதான் இந்த வாரத்தினுடைய கோல்சாரம். இந்த வாரத்தில் அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகம் அப்படின்னு சொல்கிற சந்திர பகவான் அவிட்ட நட்சத்திரம் கும்பராசி 4ஆம் பாதத்திலிருந்து, அவிட்ட நட்சத்திரம் 4ஆம் பாதம் கும்பராசியிலிருந்து ரோகிணி நட்சத்திரம் 2ஆம் பாதம் வரலும் போகிறார். ரோகிணி நட்சத்திரம் 2ஆம் பாதம் ரிஷபராசியில் வருது. இந்த வாரம் பார்த்தேன்னா பெரிய ஏற்றமான வாரங்களாக இருக்க போகிறது. ஏன்னா இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுது 18ஆம் தேதி அன்றைக்கே சஷ்டி விரதம். அதாவது சஷ்டியில் விரதம் இருந்தால் அகப்பையில் வரும் அப்படின்னு சொல்லுவாள். குழந்தை பிராப்திக்காக சஷ்டியில் விரதம் இருக்கிறது ரொம்பவும் விசேஷம். தவிர எதிராளிகளை வெற்றி கொள்வதற்காக சஷ்டியில் விரதம் இருப்பதும் மிகவும் பெரிய ஏற்றம். இந்த வாரத்தில் 20ஆம் தேதி சனி பயிற்சி, 20/12/2023 அன்றைக்கி சனி பயிற்சி பெரிய ஏற்றம் கொடுக்கக்கூடியது. அதனுடைய சனி பயிற்சியினுடைய பலன்கள் தனித்தனியாக ஒரு வீடியோவாக போட்டிருக்கேன், அவசியமாக பாருங்கள். ஒரு ராசிக்காரர்களுக்கும் என்ன ஒரு ஏற்றம், என்ன ஒரு மாற்றம் வரக்கூடும் அப்படின்றத போட்டிருக்கேன், பாருங்கள். இந்த வாரம் பார்த்தேனால் 23ஆம் தேதி வைகுண்ட ஏகாதசி, அதாவது ஸ்ரீரங்கத்தில் பெரிய விசேஷம் இருக்கிறதுலே ஏகாதசி, இதுலேயே வைகுண்ட ஏகாதசி அப்படின்றது மிகப்பெரிய விசேஷம். ஃபுல்லாக உண்ணா நோன்பு இருக்கிறது. அதாவது எந்த ஒரு இதுவும் சாப்பிடாமல் இருந்து அடுத்த நாள் காலத்தால் துவாதசி பாரணை பண்ணுறது தான் விசேஷம். வைகுண்ட ஏகாதசிக்கு ராத்திரி மொத்தம் முழிச்சுன்னு இருக்கிறது. ஸ்ரீரங்கத்தில் ரொம்ப இதுவாக இருக்கும், அதாவது திருக்கோலமாக இருக்கும். இந்த வைகுண்ட ஏகாதசி வைணவர்களுடைய ஒரு பெரிய ஏற்றமான காலம். இந்த வைகுண்ட ஏகாதசியை பொறுத்தவரையிலும் பார்த்தேன்னா சுக்லபட்சத்தில் வரக்கூடிய 11ஆம் நாள் அப்படின்னு சொல்லக்கூடிய மார்கழி மாதத்தில் வரக்கூடிய சுக்லபட்ச 11ஆம் நாள் வைகுண்ட ஏகாதசி அப்படின்னு சொல்கிறோம். அதற்கு பிறகு பிரதோஷம், அதாவது இந்த வாரத்தினுடைய, அதாவது 24ஆம் தேதி, அதாவது ஞாயிற்றுக்கிழமை அன்றைக்கி பிரதோஷ காலம். பிரதோஷ காலம் சிவபெருமானுக்கு ஒரு பெரிய ஏற்றம். அதாவது ஒரு மாதத்தில் வரக்கூடிய பிரதோஷத்தையும் சிவராத்திரின்னு சொல்லுவாள். அதாவது பிரதோஷ காலம் இது சாயந்தரம் 5:45 6:15 மணி வரலும் உண்டான காலகட்டத்தில், அதாவது சந்தியா காலத்தில் தீபாராதனை கட்டுவா. அதை சேவிச்சுட்டு அதுக்கப்புறம் சாப்பிட்றத வச்சுப்பா. அந்த இது, அதாவது பிரதோஷ காலத்தில் விரதம் இருந்து அன்றைக்கி சிவபெருமானை சேவிச்சுட்டு அதற்கு பிறகு தான் அந்த விரதத்தை முடிக்கிறது வழக்கம். இந்த மாதிரியான விரதம் இருக்கும் பட்சத்தில் அவர்களுக்கு வேண்டிய வரம் கிடைக்கும் அப்படின்றது ஒரு ஐதீகம். கிட்டத்தட்ட 52 வாரம் இல்லைன்னா 2 வருஷம் 3 வருஷம் அந்த மாதிரிலாம் விரதம் இருக்கக்கூடியவெல்லாம் இருக்க நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய நாளாகவும் இருக்குது. சரி, இந்த வாரம் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம்னு பார்த்தோம்னா கடகம், சிம்மம், கன்னி, துலாம், இந்த 4 ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம்னா உங்களுடைய பிறந்த ராசியிலிருந்து 8ஆம் இடத்தில் சந்திர பகவான் போகும்போது சந்திராஷ்டமம்னு சொல்கிறோம். இந்த காலகட்டத்தில் புதிய முயற்சிகள் வேண்டாம், வெளியூர் பிரயாணம் வேண்டாம். ஒருவேளை பண்ண வேண்டிய கட்டாயத்தில் இருந்தால் மட்டும் சந்திர பகவானுக்கு உண்டான எளிய பரிகாரம் அப்படின்னு சொல்லக்கூடிய அகத்திக்கீரை கட்டு வாங்கி கொண்டு போய் கொடுத்துட்டு வாங்க. ஏன்னா இந்த வாரத்தில் யாருக்கு சந்திராஷ்டமம் வந்ததுனாலும் அகத்திக்கீரை கட்டு வாங்கிட்டு போய் கொடுங்க. வேணா இந்த வாரம் பெரிய துவாதசியும் வருது. அதனால் கண்டிப்பாக கோசாலைக்கு போய் அகத்திக்கீரை வாங்கி கோசாலையில் பசுவுக்கு கொடுத்துட்டு வாங்க.
நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். உங்களுடைய வாழ்நாளில் வரக்கூடிய துன்பங்கள் அனைத்தும் நீங்கும். எல்லா விதமான தடங்கள் நீங்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். சந்திராஷ்டமத்தின் தாக்கமும் குறையும். சரி, இந்த வாரம் மேஷம் முதல் மீனம் வரை ஒரு ராசிக்காக பார்க்கலாம். அதற்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் ஸ்க்ராலிங்கில் வந்துட்டுருக்கும். உங்களுக்கு அஸ்ட்ராலாஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டதுன்னா எனக்கு ஃபோன் பண்ணுங்க, அப்பாயின்மெண்ட் தரேன். உங்களுடைய டேட்டு, டைம், பிளேஸ் ஆஃப் பர்த் கொடுங்க. உங்களுடைய பிறந்த ஊர், அதை தவிர உங்களுடைய நேம், தந்தை பெயர், தாயார் பெயர் கொடுத்தேன்னா உங்களுடைய சார்ட்டை போட்டுட்டு ஏதாவது சந்தி இருக்கான்னு பார்க்கணும். அதாவது லக்ன சந்தியோ, ராசி சந்தியோ, நட்சத்திர பாத சந்திகள் இருக்கா என்னன்றதை பார்க்கணும். பார்த்துட்டு அதற்கப்புறம் உங்களுடைய இன்றைய கோல்சார நிலையில் என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது, அதை தவிர உங்களுடைய தசாபுக்தி அந்தரம் சூக்ஷ்மம் எப்படி இருக்குது அப்படின்றதெல்லாம் பார்த்துட்டு உங்களுக்கு உண்டான வரக்கூடிய காலங்கள் எப்படி இருக்குன்றதையும் சொல்லி எந்த அளவுக்கு எளிய பரிகாரங்கள் செய்யலாம் அப்படின்றதையும் சொல்கிறேன். சரி, இப்போது 18/12/2023 24/12/2023 வரை உண்டான வாரத்திற்கு மேஷம் முதல் மீனம் வரை ஒரு ராசியாக என்ன பலன் அப்படின்றத பார்க்கலாம். விருச்சிகம், விசாகம், அனுஷம், கேட்டை இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் ஆட்சி பெற்று இருக்கக்கூடியது பெரிய விசேஷம். இந்த வாரம் பார்த்தேனால் உங்களுடைய ராசிநாதன் ராசியிலேயே இருக்கிறதும், உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்தில் சூரிய பகவான் இருக்கிறதும், குருவின் பார்வை இருக்கிறதும் பெரிய ஏற்றம். உங்களுடைய ராசிக்கு அடுத்த ஸ்தானம்னு சொல்லக்கூடிய, ராசிநாதனின் அடுத்த ஸ்தானம்னு சொல்லக்கூடிய மேஷம் குரு பகவானால் இருக்கப்படுறதுனால பெரிய ஏற்றம் கிடைக்கும். புதிய கடன் வாங்கக்கூடிய காலகட்டம். இந்த வாரத்தில் பார்த்தேனால் உங்களுடைய ராசிக்கு 3ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய சனி பகவான் 4ஆம் இடத்துக்கு போகிறார். அர்த்தாஷ்டம சனி ஆரம்பிக்கிறது. பொறுமையாக இருக்கிறது நல்லது. ஜாகிரதையாக வண்டி வாகனங்கள் ஓட்டும் பொழுது ரொம்ப ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது. உங்கள் இயல்பான சுகங்கள் கிடக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்குது. நான் சனி பெயர்ச்சி பலன் தனியாகவே போட்டிருக்கேன், அவசியமாக பாருங்கள். உங்களுடைய ராசிக்கு பார்த்தலையானால் 18/12/2023 24/12/2023 வரை உண்டான நாட்களில் சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்துல இருக்கார். 18ஆம் தேதியிலேருந்து 19ஆம் தேதி ராத்திரி வரலும் தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். உங்களுடைய உடல்நிலையில் நல்ல ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம். ஏன்னா ராசிநாதனே ராசியில் இருக்கிறதும் ஆட்சி பெற்று இருக்கிறதுனால நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். தொழிலில் மிகப்பெரிய அபிவிருத்தி. குழந்தைகள் மூலியமாக சிறு சிறு பிரச்சனைகள் மறையும். ஒரு சிறு செலவுகள் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். அதாவது 5ஆம் இடத்துல ராகு பகவான் இருக்கிறதுனால புதிய கடன் வாங்குவீங்க. தொழில் அபிவிருத்தி பண்ணுறதுக்குன்னு புதிய கடன் வாங்குவீங்க. பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது. உங்களுடைய ராசிக்கு பார்த்தோன்னா 5ஆம் இடத்துக்கு சந்திர பகவான் போகிறார். 19ஆம் தேதி ராத்திரி ஒரு 9:30 21ஆம் தேதி ராத்திரி 11:30 வரலும் அங்கே இருக்கார். இந்த காலகட்டத்தில் ராகுவும் சந்திரனும் சேர்ந்து இருக்கிறதுனால தந்தையின் உடல்நிலையில் சற்று கவனம் தேவை அப்படின்னு சொல்கிறேன். உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கேது பகவான் மூலியமாக அபரிமிதமான லாபம் வரக்கூடிய காலகட்டம். 12ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் மூலியமாக கணவன் மனைவியிடையே அந்யோன்யம் நல்லபடியாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். உங்களுடைய ராசிக்கு பார்த்தேன்னா 6ஆம் இடத்துல குரு சந்திர யோகம் அமையிறது. 21ஆம் தேதி ராத்திரியிலிருந்து 24ஆம் தேதி அதிகாலை வரலும் இருக்குது. இந்த காலகட்டத்தில் பார்த்தேன்னா குரு சந்திர யோகத்தின் மூலியமாக உங்களுக்கு நல்லபடியான ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். எதிரிகளை வெல்லக்கூடிய காலகட்டம். இருந்தாலும் யாரையும் எதிர்த்து நிற்காதீங்க, கொஞ்சம் பொறுமையாக இருங்கோ. சுபர்கள் 6ஆம் இடத்துல இருக்கிறது அந்த அளவு சரி கிடையாது. எதிரிகள் ஈஸியாக அவங்களை கையாண்டுடுவாங்க. ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது. உங்களுடைய ராசிக்கு பார்த்தோன்னா 7ஆம் இடத்துல சந்திர பகவான் போய் உச்சம் பெற்று போகிறது நல்ல ஒரு விசேஷம். சந்திர மங்கள யோகம் அமையிறது. இந்த ரியல் எஸ்டேட் பண்ணுறவா, அதை தவிர மைனிங் பண்ணுறவா, இந்த சாண்ட் அந்த மாதிரியான விஷயங்கள் விற்கிறவா, அதை தவிர ஜல்லி இதுவெல்லாம் விற்கக்கூடியவர்கள், டாக்டர்ஸு, இந்த இரத்த சம்பந்தமான விஷயங்கள் செய்யக்கூடியவா, இந்த டெஸ்டிங் செய்யக்கூடியவர்கள், இவாளுக்கெல்லாம் ஒரு பெரிய ஏற்றமான காலம். அதை தவிர உடற்பயிற்சியாளர்கள், அதை தவிர ஜிம் மாஸ்டர்ஸ்ன்னு சொல்கிறோம் இல்லையா, அவளுக்கு, அதை தவிர இந்த இதில் அதாவது யூனிஃபார்ம் சர்வீசஸ்ன்னு சொல்லக்கூடிய ஐஏஎஸ் ஐபிஎஸ் அவளுக்கு, அதை தவிர இந்த இதில் இருக்கிறவா இல்லையா, அதாவது இந்த மிலிட்ரியில் இருக்கிறவா, ஆர்மியில் இருக்கிறவா, இவாளுக்கெல்லாம் பெரிய ஏற்றமான காலமாக இந்த வாரம் அமையிறது. இந்த வாரத்தில் அவசியமாக நீங்கள் சமயபுரம் போயிட்டு வாங்க. சமயபுரம் போயிட்டு அம்மனை போய் சேவிச்சுட்டு வாங்க. நல்ல ஒரு ஏற்றமான வாரமாக இந்த வாரம் நிச்சயமாக உங்களுக்கு அமையும்.